இந்த வருஷத்துல நாங்க வெட்டுற கடைசி நொங்கு வேட்டை இதுவா தான் இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்லயே பள்ளிக்கூடம் திறக்க போறாங்க. அதனால பசங்க எல்லாமே பள்ளிக்கூடம் போயிடுவாங்க. சரி வாங்கடா கடைசியா ஒரு டைம் நொங்கு வெட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூட்டின்னு வந்துட்டேன். நாங்களும் நொங்கு வெட்ட வந்த இடத்துல சரியான நொங்கு இருந்துச்சு. சரி வாங்கடா கடைசி வேட்டை கனமான வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு நொங்கை எடுத்து சீவி பார்த்தேன் பாருங்க. உள்ள ரொம்ப இலசாவே இருந்துச்சு. சரி முதல்ல இந்த நொங்கை நாம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லாமேன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டேன் பாருங்க. நொங்கோடைய டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. இது மாதிரி நீங்க யாரெல்லாம் இந்த வருஷத்துல நொங்கு வெட்டி சாப்பிட்டுருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி இருங்கடா நொங்க ஃபுல்லாவே சீவி வச்சுட்டு கடைசியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பாருங்க. எங்க பசங்க யாருமே கேட்கல. அவனும் ஆளுக்கு ஒரு நொங்க கையில எடுத்துன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவா. ஆனா இவனு நொங்க சாப்பிடறானுவோ இல்லையோ ஆனா உரியிறது மட்டும் பண்ணி உரியிற மாதிரி உரியிறானுவா. இது மாதிரி எங்க பசங்க எல்லாருமே நான் சீவி வச்சிருந்த நொங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவா. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி இலை நொங்க வெட்டி சாப்பிடறதால நம்ம உடலுக்கு தேவையான நீர் சத்து இந்த நொங்குல இருந்தே கிடைக்கும். அதனால இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா இது மாதிரி நொங்கு வெட்டி சாப்பிடுங்க. அப்படி இல்லைனாக்கா கடையில கூட வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்துல இது மாதிரி நொங்கு வெட்டி சாப்பிடறதால நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சி இந்த நொங்குல இருந்தே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நொங்க நம்ம சாப்பிடறதால வெயில் காலத்துல வரக்கூடிய அம்மை நோய் கூட நமக்கு வராது. இது மாதிரி ஒரு இளநொங்கா வெட்டி எடுத்து வேர்க்குரு எங்கெல்லாம் இருக்குதோ அங்க எல்லாமே இது மாதிரி தடவினாலே போதும். கண்டிப்பா வேர்க்குறால ஏற்படுற எரிச்சலும் அரிப்பும் சரியா போயிடும்.